Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷலான ரெசிபி வறுத்து அரைத்த மட்டன் குழம்பு. ரொம்ப சுவையான மணமான மசாலாலாம் வறுத்து அரைச்சு செய்த குழம்பு இது. இப்போ வாங்க அந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வைக்கணும். இது 3/4 கிலோ மட்டன் நான் நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கான மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா மிளகு சீரகம் ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல 5 டீஸ்பூன் வரமல்லியை சேர்த்துக்கலாம். மல்லி ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே ஒரு 8 ல இருந்து 10 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். மல்லி மிளகா ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல ஒரு 20 ல இருந்து 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மல்லி, மிளகா, குருமிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தோட சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்ய ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம மட்டன் வேக வைக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை நம்ம சூடு பண்ணிக்கலாம். குக்கர் லைட்டா சூடானதும் அதுல ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு சின்ன பட்டை, 3 ல இருந்து 4 கிராம்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்ச 3/4 கிலோ மட்டன் அதை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இப்படியே வச்சிருக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளியே வருது. இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாம் குக்கர்ல. மட்டனோட வேகிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம குக்கர் விசில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் நல்லா குக் ஆயிருக்கானு. மட்டன் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மசாலாவோட சேர்த்து மட்டனை குக் பண்ணலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. மட்டன் மசாலாவோட சேர்ந்து மறுபடியும் நல்லா குக் ஆகட்டும். இந்த டைம்ல நம்ம 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, அதோட 1/2 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மட்டன் மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்ததா இதுல ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்க்கும் போது கிரேவி கொஞ்சம் திக்காயிரும். இந்த டைம்ல தண்ணி சேர்க்கறதா இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். நான் சுடு தண்ணி தான் சேர்க்கிறேன், பச்சை தண்ணி சேர்க்க கூடாது. தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
குழம்பு நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான கமகமக்கும் வறுத்து அரைத்த மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.